வணக்கம். இன்னைக்கு நாம சித்தர் அகத்தியரோட காலத்தையே வெல்லக்கூடிய ஒரு ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற உலகத்துல எவ்ளோ பிளவுகள், எவ்ளோ வேறுபாடுகள். இதுக்கு மத்தியில எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த செய்தி இதுல இருக்கு. சரி, அந்த ஆழமான பார்வை என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. அகத்தியர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்பனே, அனைவருக்கும் சொந்தக்காரன் யான் என்பேன். இந்த ஒரு வரியில தான் இந்த முழு ஞானத்தோட சாரமே அடங்கியிருக்கு. இது சும்மா வார்த்தைகள் கிடையாதுங்க. நம்ம எல்லோருக்குமான ஒரு உலகளாவிய சகோதரத்துவத்துக்கான ஒரு அழைப்பு இது. சோ, முதல் விஷயம், அனைவருக்கும் சொந்தக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க, அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி இப்படி நாமளா உருவாக்கிக்கிட்ட எந்த ஒரு பிரிவினைக்குமே இங்க இடமில்ல. இது எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி நிக்கிற ஒரு பார்வை. யாருமே விதிவிலக்கில்லன்னு சொல்றாரு. சரி, அடுத்ததா வித்தியாசம் இல்லன்னு சொல்றார். அப்போ நாம பாக்குற இந்த வித்தியாசங்களுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போமா? நம்ம சமூகத்துல நாம எப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒருத்தர் இருப்பவர், இன்னொருத்தர் இல்லாதவர். இவர் பொய் சொல்லாதவர், அவர் பொய் சொல்றவர். ஆனா அகத்தியரோட பார்வையில இந்த அடையாளங்கள் எல்லாமே வெறும் வெளிப்பூச்சுதான். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மை இருக்குன்னு நமக்கு காட்டுறார். இதோட நிக்கல, இன்னும் சொல்றார், பணக்காரன் ஏழைங்கிற பொருளாதார நிலை இல்ல இந்த மதம் அந்த மதம்னு நாம பிரிச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள வித்தியாசமே இல்லைன்னு சொல்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய புரட்சிகரமான ஒரு பார்வை. கடைசியா அவரோட வார்த்தைகளையே இதை முடிக்கிறாரு பாருங்க. என்ற வித்தியாசம் எந்தனுக்கு இல்லையப்பா. நாம எவ்ளோ பெருசா நினைக்கிற இந்த வேறுபாடுகள் எல்லாம் அந்த உயர்ந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது எவ்ளோ அர்த்தமில்லாததுன்னு இந்த ஒரு வரி நமக்கு உணர்த்தது இல்லையா? இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா ஒப்பீடுகளுக்கும் ஒரே தீர்வு, ஒரே தத்துவார்த்த முடிவு இதுதான்: அனைத்தும் ஒன்றுதான். இந்த ஒத்த வாக்கியம் நாம பாக்குற எல்லா வேறுபாடுகளையும் உடைச்சு அதுக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய உண்மைய நமக்கு புரிய வைக்குது. சரி, இந்த அனைத்தும் ஒன்றுங்கிற தத்துவத்தை வெறும் அறிவா மட்டும் புரிஞ்சுக்காம நம்ம இதயத்துல ஒரு உணர்வா பதிய வைக்க அகத்தியர் ஒரு அருமையான உவமைய பயன்படுத்துறார். அதுதான் தாயின் அன்பு போல. இந்த உவமையோட அழக மட்டும் கொஞ்சம் கேளுங்க. தவறு செய்தானாலும் தன் பிழையை ஏற்றுக்கொள்ளும் தாய் போல அவ்வாறே அகத்தியனம். அடடா, என்ன ஒரு வரி பாருங்க. அதாவது இந்த பார்வைங்கிறது ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு தாயோட நிபந்தனையற்ற அன்புல இருந்து வருதுன்னு சொல்றார். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோன்னா, ஒரு தாயோட அன்பு அந்த குழந்தை தகுதியானதா இல்லையான்னு பார்த்து வர்றது கிடையாது இல்லையா? அது இயல்பானது, அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அதே மாதிரிதான் அகத்தியரோட தத்துவமும். நம்மளோட தவறுகள், நம்ம பிரிவினைகள் எல்லாத்தையும் தாண்டி எல்லாரையும் ஒன்னா அணைச்சிக்குது. இதுதாங்க கருணையின் உச்சம். கடைசியா இந்த ஞானம் எங்கிருந்து வருது, யாருக்கு அர்ப்பணிக்கப்படுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அகத்தியரின் அர்ப்பணம். ஆமாங்க, இவ்ளோ நேரம் நம்ம கேட்ட இந்த தெய்வீகமான குரல் யாருடையதுன்னா மாபெரும் சித்தர் அகத்தியருடையது. இது இந்த செய்திக்கு ஒரு ஆழமான வரலாற்று கலாச்சார அடித்தளத்தை கொடுக்குது. அந்த கடைசி வரியில 2 முக்கியமான வார்த்தைகள் வரும். அதுல முதல் வார்த்தை சமர்ப்பணம். சமர்ப்பணம்னா என்ன? நம்ம செய்யற ஒரு செயலையும் அதோட பலனையும் ஒரு உயர்ந்த சக்திக்கு முழுமையா கொடுத்துடுறது. இது நான் செஞ்சேங்கிற அகந்தையை விடுறதுக்கான ஒரு அழகான வழி. அடுத்த வார்த்தை சிவார்ப்பணம். இதுவும் சமர்ப்பணத்தோட ஒரு வகைதான். ஆனா இங்கே இன்னும் குறிப்பா நம்மளோட எல்லா செயல்களும் எண்ணங்களும் அந்த பரம்பொருளான சிவனுக்கே அர்ப்பணிக்கப்படுது. அதாவது எல்லாமே அவனுடையது, அவனுக்கே சொந்தங்கிற அந்த கடைசி புரிதலுக்கு வர்றதுதான் இது. சோ அகத்தியர் இந்த ஞானத்தை முதல்ல அன்னை ஸ்ரீலோபாமுத்ரேக்கும் அப்புறம் தந்தை அகத்தியருக்கும் சமர்ப்பணம் செஞ்சுட்டு கடைசியா எப்படி முடிக்கிறார்னா சர்வம் சிவார்ப்பணம். அதாவது எல்லாமே எல்லாமே அந்த பரம்பொருளுக்கே அர்ப்பணம். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த ஞானம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அகந்தையிலேருந்து வரல, இது தெய்வீகமானதுன்னு புரியுது. இவ்ளோ ஆழமான இந்த ஞானம் கடைசில நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம கண்ணு முன்னாடி பாக்குற இத்தனை பாகுபாடுகளுக்கு நடுவுல அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற அந்த உயர்ந்த பார்வை, அது நமக்கு சாத்தியமா? யோசிச்சு பாருங்க.